அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் செய்வதில்லை. இதை இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னுடைய அனுபவ பாடத்தில் நான் இதை நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம். இதற்குண்டான புத்தகத்தின் அடிப்படையிலையோ இதனுடைய மிக முக்கியமான விஷயத்தை பற்றியோ நம்ம பேசலை. இதனை பற்றி நான் அனுபவ ரீதியாக பெற்ற விஷயத்தை நான் உங்களுடன் பகிர்கிறேன். இது சரியா தப்பா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இதில் இருக்கிற உண்மையான அதற்குண்டான அர்த்தத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கவில்லை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் சந்தை ஏற்றமடையுமா இறக்கமடையுமா அப்படிங்கிறத விட அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதை நாம் பார்க்க வேண்டும். நம்ம ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறதே ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது அவங்களுடைய முதலீட்டை கேபிட்டலை நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக பாதுகாப்பதற்காக. அப்போது இந்த பாதுகாப்பில் நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அப்போ எப்படி நம்ம இன்சூரன்ஸ் எகென்ஸ்ட் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மருத்துவ காப்பீடோ இல்லை வாகன காப்பீடோ ஆக்சிடென்டல் பெனிஃபிட் எந்த இது எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் ஆதாயம் அடையும் நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் ஏதேனும் எதிர்பாராமல் நட்டம் ஏற்பட்டால் அதனை பாதுகாப்பதற்காக நம்ம எடுக்கக்கூடியது. அப்போ அதுபோல் இந்த ஹெட்ஜிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இதனை எப்படி பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறத இதனுடைய லாஜிக். இது பொதுவாக ஒரு ஃப்ளவர் மார்க்கெட் போய் ஒரு ஆக்ஷன் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு பேஸ் ரேட்டில் தான் ஆரம்பிப்பாங்க ஒரு ஏலத்தை ஆரம்பிக்கும்போது. அப்போது இது நீங்கள் நினச்சி பாருங்கள், நார்மல் டேஸில் இருக்கிறக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் டேயில் இருக்கிறக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ நார்மலாக இருக்கிற டேஸில் பார்த்திங்கன்னா அதே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இருக்கும். அப்போது அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு டவுனாக இருக்கும் நார்மல் டேஸில். இதே ஃபங்க்ஷன் டேஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கும். இது எதனால் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். எப்பவும் போல் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஃபங்க்ஷன் டேஸில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த டிமாண்ட் வெறும் டிமாண்ட் கிடையாது. அந்த ஃபங்க்ஷன் டேயில் விலை அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அந்த பொருளை அவர்கள் வாங்கியே தீர வேண்டும். அதாவது கட்டாயமாக வாங்கியே தீர வேண்டும். அப்போது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கட்டாயம் அப்படிங்கிற வேர்டு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல அவங்க விலை அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் வாங்குவாங்க. அப்போ அவங்க எப்படி இருந்தாலும் வாங்கித்தான் ஆகுவாங்க. அப்படிங்கிறனால டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எப்படி இருந்தாலும் அவர்கள் வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாய டிமாண்டுனால ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அதான் அப்போது இதுதான் நம்மளுக்கு தெரியணும். இதுதான் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அப்போ சந்தையில் ஃபங்க்ஷன் டே ஒரு ஃபெஸ்டிவல் டேங்கிறது முன்னாடியே அந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ அதனால் என்ன ஆகுனா விலையை அவங்க அதிகரித்து தான் கொடுப்பாங்க. அப்போது அந்த மாதிரி விஷயங்களை இதை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. அடுத்து வெஜிடபிள் ஆக்ஷன். இந்த ஏலம் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் ஏலம்ன்ற இடத்துல நம்ம எப்படி ஃப்ளவருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி பூக்களுக்கு அங்கே பார்த்த மாதிரியே இங்கே காய்கறிகளுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஏலம் விடும்போது அதுவும் ஒரு பேஸ் ரேட்டில் தான் எடுப்பாங்க. அந்த பேஸ் ரேட் அதுவும் நார்மல் டேஸுக்கும் ஃபங்க்ஷன் டேக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். விலை பார்த்திங்கன்னா கடுமையாக உயரும். அதற்கு காரணம் எப்படி இருந்தாலும் கட்டாயமாக அவர்கள் வாங்க வேண்டும். அதாவது அவங்க வாங்கியே தான் ஆகணும், அதை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் இது இம்பேக்ட். அடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு லோன் நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அல்லது வேண்டான்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வேண்டான்னு நீங்கள் நினச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டாயப்படுத்தி அவங்க கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா உங்களை லோன் வாங்க வைக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பல சலுகைகளை ஆஃபர்ஸை அப்படியே கொட்டி கொடுப்பாங்க. சார் உங்களுக்கு சில டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத லோன் கொடுக்குறோங்க, 0 இன்ட்ரெஸ்ட் லோன் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. இதே உங்களுக்கு லோன் தேவைப்பட்டு
உங்களுக்கு கண்டிப்பாக லோன் வேணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பேங்க் நேரடியாக போய் நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இதாகும். இது பேங்க்கில் கூட நம்மளுக்கு ரெகுலேஷன் இருக்கிறனால ஒரு கட்டாயமும் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் மட்டும்தான் இம்பேக்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு தனிப்பட்ட ப்ரைவேட்டில் போய் நீங்கள் வந்து வெளியில் மூன்றாம் நபரிடம் நீங்கள் போய் ஒரு லோன் கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் அருகாமையில் வீட்டில் இருக்கிறவங்களோட கட்டம் கூட கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இது கட்டாயமாக உங்களுக்கு லோன் நீங்கள் வேணும். இப்போ சப்போஸ் ஏதாச்சும் மருத்துவத்துக்கோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கட்டாயமாக உங்களுக்கு அது பண்ணணுங்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 ரூபா வட்டிக்கு நான் தரேன்பாங்க, 10 ரூபா வட்டிக்கு தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த அவசர நிலைக்காக அந்த 10 ரூபா வட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வட்டி எவ்வளோவா இருந்தாலும் சரி வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணி அவங்க லோன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண வருவாங்க. இதுதான் வித்தியாசம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டிக்கு. இதை வந்துட்டு இப்படி எடுத்துக்கலாம். வடிவேல் வந்துட்டு சும்மா இருக்கிறத வந்துட்டு ஒரு எகென்ஸ்டாக சொல்ல சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு இது வரும்போது அங்கே ஒரு போட்டிக்கு ஒருத்தர் வருவார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனால் சும்மா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாமல் இருக்காமல் அவங்க வந்து இந்த போட்டியிலிருந்து விலகி போயிடுவாங்க. அதுபோல் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருந்தால் சந்தையில் வந்துட்டு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்மளை அதில் பங்கேற்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூம் குறையும். வேல்யூம் குறைந்தாலே சந்தையில் வாங்குபவர் விற்பவர் அவரோட விருப்பம் இல்லாதனால அதனுடைய போக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதான் ரொம்ப சைட்வேக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், வியாபாரமே நடக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட விலை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிரேக் அவுட், நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டோட ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்கன்னா அது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது அது எடுபடாது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், உங்களுக்கு தெரியும் அதானி நிறுவனத்தோட இப்போது பல நியூஸ்கள் உள்ளே இருக்கிறனால எப்படி இருந்தாலும் அதனுடைய வியாபாரம் செய்யும்போது அதை ஹெட்ஜ் பண்ணாமல் செய்ய மாட்டாங்க, கட்டாயமாக ஹெட்ஜ் பண்ணுவாங்க. அப்போது இதனால் என்எஸ்சிக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த என்எஸ்சி அப்படிங்கிறது ஒரு பங்கு வர்த்தகத்தை அங்கே செய்யக்கூடிய ஒரு சந்தை. அப்போ அந்த சந்தையில் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதான் அவர்களுக்கு உண்டான கமிஷன் அதிகமாக கிடைக்கும். அதற்குண்டான டேர்ன் ஓவர் டேக்ஸ்ன்னு போடுவாங்க, அந்த டேக்ஸ் அதிகமாக கிடைக்கும். அப்போது அதனால் கட்டாயமாக அந்த நிறுவனத்தில் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கும்போது இது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்எஸ்சியால் உயர்த்தப்படும். இது அவர்களாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினச்சி பார்க்குறேன். அது அப்படியாக தான் இருக்கிறது. ஆனால் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து இல்லை நீங்கள் ஆய்வு செய்து முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இதை வந்து 100% இதுதான் சரி அப்படின்னு நம்ம சொல்லலை. இங்கே பாருங்கள், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஆப்ஷன் செயினில் இந்த இடத்துல இருக்குது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இதற்கு பெயர். இதை வந்து பாருங்கள் 98, 100 அந்த மாதிரி இருக்குது. அப்போ இதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ரூபாய் இருக்க வேண்டிய பொருள், ₹1 மதிப்பு இருக்கிற பொருள் இந்த இடத்துல 10 ரூபாயாக மதிப்பு கூட்டப்படுகிறது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது அட் த மணியில் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் நீங்கள் வேறு நிறுவனத்தை எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போகிறோம். இங்கே இப்போ அட் த மணி 1700, இதனுடைய விலை பாருங்கள் 97 ரூபாய் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா 77 ரூபாய் இருக்கிறது. அப்போது விலை நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அதிக விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம், செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிக விலை கொடுத்து செல் பண்ணுறோம். அப்போது ஒரு ரூபா பொருளை நீங்கள் 10 ரூபாய்க்கு பை பண்ணும்போது அதனுடைய கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதை ₹1 பொருளை செல்லடிக்கிறவங்களுக்கு 10 ரூபாய்க்கு செல்லடித்தா என்னென்ன ஆதாயம் அடையும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்க வேண்டும். அடுத்து இன்ஃபோசிஸ், அங்கே அட் த மணியில் பார்த்தது எவ்வளோ 97 ரூபா, அந்த 77 அந்த சம்திங் இருந்தது. ஆனால் இன்ஃபோசிஸ் அந்த நிறுவனத்துக்கும் அடுத்த ஒவ்வொரு சில நிறுவனங்களை நம்ம அந்த நிறுவனங்களில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் இன்ஃபோசிஸோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி காலம், அதை பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு 14 இருக்குது. அப்போது அதோட அட் த மணி ப்ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ குறைவாக இருக்குது.
அதே மாதிரி ஒவ்வொரு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இது பார்த்தீங்கன்னா இங்கே நியூஸ் பேஸ்டே இல்லை. அப்போ இதோட வேல்யூம் பேஸ்டே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டோட ஸ்ட்ராட்டஜி ஒரு மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆர் பையிங் ப்ரெஷர் இதில் ரொம்ப குறைவாக இருக்கும். இதே அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட்னு போடுறேன். ஏன்னா நேற்றைய வர்த்தகம், அதாவது இதற்கு முந்தைய இப்போ நம்ம வீடியோ பதிவு பண்ணுற முந்தைய வர்த்தகத்துக்கு இதனுடைய தாக்கம் இருந்தது. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23 அந்த ரேஞ்சில் இருக்கிறது. அப்போது இதனுடைய போக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது எல்என்டி. இதுலேயும் பாருங்கள் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இதில் வந்து குறைவாக இருக்குது. அப்போது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறைவாக இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ வந்துட்டு ஒன்று ரேஞ்ச் சுருக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். வேல்யூம் வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது வேல்யூம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது வைட் ரேஞ்ச் வரக்கும் வாய்ப்பு இருக்குது, வேல்யூமும் அதிகமாக இருக்க வாய்ப்பாக இருக்கிறது. அப்போது ஒரு பொருளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அந்த பொருள் 10 ரூபாயிலிருந்து அதிகரித்தாலும் நான் வாங்க மாட்டேன், அதே மாதிரி 10 ரூபாயிலிருந்து அது குறைந்தாலும் நான் வாங்க மாட்டேன், எப்படி இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ வாங்குபவர் விற்பவரோட விருப்பம் அப்படிங்கிறது தான். அப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த இடத்துல எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இதில் தென்படுகிறது. இதனால் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது. அப்போ வாங்க நம்மளுக்கு இப்போ காலையில் ஒரு மார்னிங்கில் ஒரு ரேட்டை பார்ப்பீங்க, ஈவினிங் அதே ரேட்டை பார்ப்பீங்க. அப்போ எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்கும். அதுபோல் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் குறைவாக இருந்தால் அப்படிங்கிறத பார்த்து முடிவெடுங்கள். ஆனால் இதற்கும் ஒரு பல காரணிகள் ஒப்பீடோடு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக குறைவாக அப்படிங்கிறக்கும்போது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் ப்ரீமியத்தில் இருந்தால் அது ஒரு மாதிரியும், டிஸ்கவுண்டில் இருந்தால் ஒரு மாதிரியும் ரியாக்ட் பண்ணும். அதன் அடிப்படையிலையும் இதனை பார்த்து முடிவெடுக்க வேண்டும். அதனால் இதனை பற்றி நன்கு அறிந்து முடிவெடுத்து கொள்ளுங்கள். இது அனைத்துமே நான் அனுபவ ரீதியாக பார்த்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன். சராசரி எப்போ பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்போவுமே ஒரு 15 அந்த நியர் தான் இருக்கும். அப்போ 15க்கு குறைவு 15ற்கு அதிகம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ரிசல்ட் என்னென்னு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.